வணக்கம் வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் உமர் பேசுகிறேன். இது நம்ம வீட்டு மனை சந்தை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பட்ஜெட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ப்ரோக்கரேஜில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், வீடாக எடுக்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு 3 வீடுமே சேமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு, பட்ஜெட் ஹவுஸ்ன்னு சொல்லலாம். நார்மலாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான வீடு. அந்த வீடை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்ஜெட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல லொக்கேஷன் ஆகிருக்கு, எந்த இடத்துல இந்த வீடு இருக்குது, வீட்டோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே வந்து வீடியோடைய எண்டில் வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு வீடு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய செகண்ட் ஹவுஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பராக கம்பேக்டாக வந்து இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். இது வந்து செகண்ட் ஹவுஸு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது வீடு. ஸோ இந்த வீட்டுக்கு உண்டான போர்வெல் இங்கே இருக்குது, அந்த வீட்டுக்கு உண்டானது அங்கே இருக்குது. எல்லாமே அந்த வீட்டுக்கு உண்டான ஆப்போசிட்லேயே வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் வந்து EB கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே இதே மாதிரி வந்து சிங்கிள் ஃபேஸ் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக அந்த வீடோடைய அந்த EB கனெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபியூச்சரில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து 3 ஃபேஸ் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். வீட்டுக்கு என்ட்ரி ஆகும்போது சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிரில்ல எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு குவாலிட்டியான கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து உள்ளே போகும்போது ஒரு டீ குட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு டோரு. ஸோ வித் நல்ல ஒரு லாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகும்போது ஸ்டெப்ஸ் வந்து ஒரு 3 ஸ்டெப்ஸில் வந்து வாஸ்து பிரகாரம் வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே வந்தோடனே நம்ம வந்து பார்க்குற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்டான வந்து ஹாலு, கிட்டத்தட்ட 9x15 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுடைய பெயிண்டிங்ஸ் அண்ட் மேலே லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடு நமக்கு வந்து டிவிக்கான யூனிட்டு, இன்பில்டாக நம்ம வந்து வால்லே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். அதுக்கான யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலில் வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2x2 சைஸில் சூப்பரான ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு டிசைனில் சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு சின்னதாக ஒரு விண்டோவும் இருக்குது. அந்த விண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1x3 சைஸில் நல்ல ஒரு கிளாஸ் டிசைனில் வித் MS வந்து பார்த்தீங்கன்னா கேட்டோட சேஃப்டி கேட்டோட அந்த சேஃப்டி கிரில்லோட நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு வந்து டீ குட் டோரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு போக போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு BHK ஹவுஸ், ஓகேங்களா. ஒரு ரெடிமேட் டோரோட இந்த ரூம் வந்து என்ட்ரி ஆகிறோம். இந்த ரூமோட சைஸை பொறுத்த வரைக்கும் 15x9 சைஸில் சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேயே நமக்கு வந்து ஏசிக்கான யூனிட் வந்து நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நமக்கு வந்து ஏர் வென்டிலேஷனுக்கு கிட்டத்தட்ட 3x3 சைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4x4 சைஸ் நினைக்கிறேன் சைஸில் நமக்கு வந்து ஸ்லைட் டோரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து டைரெக்டாக வந்து ஸ்லைடாகவே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் ஏரியா, நம்ம திங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனு டார்க் க்ரீனில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு டிசைனில் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லைட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயே நமக்கு வந்து அட்டாச் பாத்ரூமு வித் வெஸ்டர்ன் டாய்லெட்டோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வால் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு வந்து யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வைக்கிறதுக்கான யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. ஷவரு ப்ளஸ் வந்து நமக்கு டேப்பு எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம்க்கு அப்புறம் நம்மளுடைய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சேனல் வீட்டு மனை சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி. திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு யோசிப்போம். நம்ம சைட்லேருந்து 5 to 10 minutes டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும், ஸ்கூல்ஸ் இருக்கணும், காலேஜஸ் இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம். அது மட்டும் இல்லை, நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், DTCP ரேரா அப்ரூவலோட இருக்கணும், தாரோட இருக்கணும், CCTV கேமரா இருக்கணும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும், கவர்மெண்டோட 3 phase EB லைன் இருக்கணும், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும். இதெல்லாம் யோசிப்போம் இல்லைங்க. இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் CKP அவென்யூ. அதுவும் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோட ஸ்கொயர் ஃபீட் 1849 ரூபா ரேட்டோட கொடுக்குறோங்க. ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோங்க. இந்த சைட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீட்டு மனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபுடைய பிளேஸு, கிச்சன்,
கிச்சனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்பேக்டாக எக்ஸ்பெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்துட்டு இருக்க வந்து வால்லெல்லாம் ஃபுல்லாக வந்து டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அழுக்காகிறது வாய்ப்பு இல்லை. ஏர் வென்டிலேஷனுக்கு அதே மாதிரி ஸ்லைட் டோரோட கிட்டத்தட்ட 2க்கு 3 சைஸில் நம்ம வந்து ஏர் விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஓ வாட்டர் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த டேப் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. லிங்க்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷெல்ஃப் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஷெல்ஃபு, மேலே வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்துருப்போம். இந்த வீட்டுக்கு வெளியே அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஒரு ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒரு டாய்லெட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த டாய்லெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து நமக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மழையிலையோ இல்லை வந்து வெயிலையோ படாத மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து செப்டிக் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 3 வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக வந்து செப்டிக் டேங்க் கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு கம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக வந்து காமன் டாய்லெட் தான். வால்லே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கார் பார்க்கிங் மாதிரி இல்லாமல் ஸோ பைக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ண மாதிரி நமக்கு வந்து பார்க்கிங் பிளேஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இந்த இடத்துல நமக்கு பார்க்கிங் டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு சேஃப்டி டோர் வந்து 2 டோர் இருக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் டோராக இருக்கும். ஸோ உள்ளே போய் அந்த 3 வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி காமன் டோரு. இது வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம இந்த இடத்துல நம்ம பைக்கை வந்து பார்க் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டுடைய மேலே வந்து போயிட்டுருக்கோம். சைட்லேயே நம்ம வீட்டோட சைட்லேயே வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டெப்ஸ் இருந்திருக்கும். அந்த ஸ்டெப்ஸை நோக்கி நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னா நம்ம போய் ரீச் ஆகிடலாம். நம்ம மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 750 லிட்டர்ஸில் வந்து அக்வா கோல்டு அப்படின்ற குவாலிட்டியான ஒரு டேங்க் வந்து வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. 3 வீட்டுக்கும் நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் டேங்க் அந்த மோட்டர் ஃபெசிலிட்டி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3 வீடுமே உங்களுக்கு வந்து ஒரே மாடலில் ஒரே பில்டப் சைஸில் ஒரே லேண்ட் ஏரியாவில் வந்து பண்ணதுனால 3மே சேம் தான். ஓகேங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயம் வந்து 3 வீட்டுக்குமே சேமாக அமையும். எஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய பால்கனி ஏரியாவில் இருக்கேன். ஸோ மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சிட்டப் ஏரியா மாதிரி அது சூப்பராக ஒரு சின்னதாக ஒரு பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து மேபி வந்து ஒரு கார்டன்ஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஈவினிங் டைமில் ஒரு காத்தோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சிட்டப் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிளேஸ் தான் நம்ம வந்து இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டில் 700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்டாக ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஹெச்கேல சூப்பராக வந்து பிளான் பண்ணி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்க பில்டர்ஸ். உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டை வந்து தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து தோகமலை போகிற ரூட்டில் அள்ளித்துறை பக்கத்தில் அதவத்தூர் அந்த ரோட்டில் வந்து அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடு உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே தெரியுற இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு பட்ஜெட் ஹவுஸ் அப்படின்றனால இந்த வீட்டோடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸில் தான் இருக்கும். 38 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து இந்த வீடை வந்து உங்களுடைய வீடாக வந்து நீங்கள் ஆக்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து உங்கள் வீடாக்கி கூடிய சீக்கிரம் வந்து கிரகப்பிரவேசம் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். இது போன்ற மேலும் தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு வீட்டுமனை சந்தை சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டாக ஒரு ஹவுஸ் வாங்கணும், நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹவுஸ் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கனவு இல்லம் எங்களுடன் சாத்தியமாகும். நான் உங்கள் உமர். தேங்க்யூ.